வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2வது நாளாக அவசர ஆலோசனையில் களமிறங்கியிருக்காரு. அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி கொண்டு போகிறது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிற ஆலோசனை நடந்திருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக டோட்டல் வாஸ் அவுட்டு. ஓகே, ஒரு தொகுதியை கூட அதிமுக ஜெயிக்கலை. அது மட்டும் இல்லாமல் பல தொகுதிகளில் 3வது இடம் தள்ளப்பட்டாங்க. நிறையா தொகுதிகளில் டெபாசிட்லாம் இழந்தாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதிமுக 2024 தேர்தலில் படுதோல்வி அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ அடுத்த தேர்தலில் எப்படி கம்பேக் கொடுக்கறது, என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடந்திருக்கு. இந்த ஆலோசனையில் நிறையா முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவோடு கூட்டணி வேணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பிரிந்தவர்கள் மறுபடியும் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தாதான் கட்சி ஸ்ட்ராங் ஆகும், பாஜகவோடு கூட்டணி வச்சா கூட்டணியும் ஸ்ட்ராங் ஆகும், திமுகவுக்கு பயங்கர டஃப் கொடுக்கலாம், ஏகப்பட்ட தொகுதிகளை ஜெயிக்கலாம் அப்படின்னு பல முன்னாள் அமைச்சர்கள் டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. ஆனால் எதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பிஜேபியோட கூட்டணி இனிமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் முடியாதுங்க. இப்போ இருக்கிறோம், இப்படியே இருப்போம், ஆனால் ஜெயிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டு அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரிப்போர்ட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது நேற்று நடந்துச்சு. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்துச்சு. எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் போலாயிருக்கு அப்படின்னா 82.48 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், அதிமுக போட்டியிட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில், விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே விக்கிரவாண்டி வருது. அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும், சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருந்துச்சு தெரியுமா? பாராளுமன்ற தேர்தலில் 1,82,426 வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், 1,82,426 வாக்குகள் பதிவாயிருந்துச்சு லோக்சபா தேர்தலில். இப்போ பை எலெக்ஷன், அதிமுக நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி, அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி, அந்த பிரதான எதிர்கட்சி நாங்கள் இந்த பை எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்கணும்? லோக்சபா தேர்தலை விட குறைவான வாக்குகள் பதிவாயிருக்கணும். அதிமுகவினர் எல்லாம் சரி, எங்கள் கட்சியே நிற்கலை, நாங்கள் யாருக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும். ஆனால் என்ன தெரியுமா ட்விஸ்ட் நடந்திருக்கு? லோக்சபா தேர்தலை விட பை எலெக்ஷனில் அதிக வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதா அதிமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பை எலெக்ஷனில் 1,95,495 வாக்குகள் பதிவாயிருக்கு. லோக்சபாவில் 1,82,000, பை எலெக்ஷனில் 1,95,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தும் இவ்வளவு கூடுதலாக வாக்குகள் போலாயிருக்கு அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு பயங்கர ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. அப்போது அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவித்தோம், அதெல்லாம் காதிலே வாங்கிக்காம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை அதிமுகவினர் புறக்கணிக்கிறாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகளை பாஜகவினரெல்லாம் எழுப்பிக்கிருக்காங்க, திமுகவினரும் எழுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி அதெல்லாம் எப்படிங்க, இப்போ 82% ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ பதிவாகாமல் இன்னும் 18% இருக்குல்ல, 18% பேர் ஓட்டு போடலை, அப்போ அந்த 18% பேர் அதிமுக போட்டியிடலை அப்படிங்கிறதுக்காக புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னை கேட்டால் வர 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கலாகுதா? இந்த மத்திய பட்ஜெட் அப்போ சில அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெட்ரோ கெமிக்கல் ஹப்பு, ஆயில் ரிஃபைனரி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைய திட்டங்கள் ஆந்திர பிரதேசுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த பவரை வச்சு தன்னுடைய மாநிலத்துக்கு என்னென்ன முக்கியமாக தேவை அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கிறாரு. அது மாதிரியான ஒரு சூழலை நோக்கி மாநில கட்சிகள் நகரணும். தேசிய கட்சி யார் ஆட்சிக்கு வர போகிறது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சும் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் முடிவெடுத்தது பெரிய ஒரு தவறான முடிவாக நான் பார்க்குறேன். இந்நேரம் பாஜக கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நிறைய தொகுதிகளை ஜெயிச்சிருக்க முடியும்.
ஜெயிச்சிருந்தாங்கன்னா தமிழகத்துக்கு தனக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களை பயன்படுத்தி நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் யோசிக்காம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது, பாஜகவை எதிர்த்தா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மைண்டில் வச்சு நமக்கு வர வேண்டிய பல திட்டங்கள் வந்து வராமல் ஆந்திராவுக்கு போகிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.